மாமா ஒரு நிமிஷம். ஏன் மாப்பிள? அங்கே பாருங்க. ஓ 2 பொண்டாடிங்க. ஆமாம், அவங்க தான் ஒருத்தர் பேசி சமாதானம் ஆயிட்டாங்களே, அப்படியே மாப்பிள்ள பேப்பர. மாமா ம், அவங்க 2 பேரும் யாரையோ எதிர்பார்த்து நிற்கிற மாதிரி தெரியல. ஆமாம் மாப்பிள்ள. அது வேற யாரையும் இல்லை மாமா, என்னதான். எதுக்கு மாமா இன்னைக்கு சண்டே, 2 வீட்லேயும் மட்டன் குழம்பு சிக்கன் வறுவல் செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு கூப்பிட தான். மாப்பிள்ள, நீ கொடுத்து வச்ச மாப்பிள்ள, 2 வீட்லேயும் செம்மையாக கவனிக்கிறாங்க. அட ஏமாமா நீ வேற. ஏன் மாப்பிள்ள சலிச்சுக்கிற? பின்ன இப்போ எந்த வீட்டில் மாமா நான் முதல்ல போய் சாப்பிட்றது? மாப்பிள்ள, காலையில் பெரிய வீட்டில் சாப்பிட்டுக்க, மதியம் சின்ன வீட்டில் சாப்பிட்டுக்க. அப்போ நைட்டு 2 வீட்டில் ஏதோ வீட்டில் சாப்பிட்டு போய் படுமாப்பிள்ள. அங்கே தான் மாமா பிரச்சனையே இருக்குது. என்ன பிரச்சனை? பெரிய வீட்டில் சாப்பிட்டா சின்ன வீடுக்கு வச்சுக்குவா, சின்ன வீட்டில் சாப்பிட்டா பெரிய வீடுக்கு வச்சுக்குவா. என்ன மாமா பண்ணுறது? அப்போ ஒன்று பண்ணு, நைட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுக்க. ஐயோ நைட்டு என்னை தூங்கவே விட மாட்டாங்க மாமா. ஏன்? ஹோட்டலில் சாப்பிட்டேன்னு சொன்னால் நம்ப மாட்டாளுங்க மாமா. நைட்டு எவ வீட்டில் போய் சாப்பிட்டு வந்தோன்னு கேட்டு சண்டை போடுவாளுங்க மாமா. அப்படின்னா ஒன்று பண்ணு, 2 பேரையும் சமாளிக்கிற மாதிரி ஒரு ஐடியா தரேன். மாப்பிள்ள, நைட்டு பெரிய வீட்டில் 6 வயசு சாப்பிட்டுக்க, அப்புறமா சின்ன வீட்டில் போய் மீதி வயிறை நிற்பிக்க, பிரச்சனை சால்வு. அப்படி நான் கொஞ்சமாக சாப்பிட்டாக்கா ஏன் கொஞ்சமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா, அவள் வீட்டில் போய் ஏற்கனவே சாப்பிட்டு வந்துட்டீங்க, அதனால தான் இங்கே கொஞ்சமாக சாப்பிட்றீங்க. அப்போ அவள் சாப்பாடு இனிக்குது, என் சாப்பாடு கசக்குதா அப்படின்னு சொல்லி பேயாட்டம் ஆடுவோமாம்மா. என்னால் முடியல மாப்பிள்ள. என்னம்மாம்மா பண்ணுறது? ஒரு ஐடியா கொடுமாம்மா. ஐடியாவா? மாப்பிள்ள, இந்த மத்தளம் இருக்கே மத்தளம், அதுக்கு 2 பக்கம்தான் அடி விழுகும். ஆனால் உனக்கு திரும்பின பக்கம்லாம் அடி விழுகுதே மாப்பிள்ள. அதான் மாமா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? இன்னைக்கு நைட்டு மட்டும் உங்கள் சின்ன பொண்ணு வீட்டில். என்னது? ஐயோ சாமி, ஆள விடுற சாமி. சொல்கிறத கேளுமாம்மா.